ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த படத்தை பார்த்துட்டு கை தட்டுறாங்களா? அதுதான் அவங்களுக்கான அவார்டு, அந்த டைரக்டருக்கான அவார்டு. ஒரு ராஜகுமாரன் கூட்டத்தில் வந்து எந்திரிச்சு போனாருன்னா போயிட்டு போட்டோம், அவ்வளோதானே. அது எதுக்கு பெரிய விஷயமா பார்த்து அவர் ஊரே சேர்ந்து திட்டணும்? அதுதான் நீங்கள் எப்போவுமே இங்கே வந்து கருத்து சொல்வதற்கு எல்லாருக்கும் சுதந்திரம் உண்டு. அந்த கருத்தை கண்ணியமான முறையில் சொல்கிறீங்களா அப்படிங்கிறது தான். அவர் கண்ணியமான முறையில் தான் சொல்கிறார். யாரையும் வந்து அசிங்கமாக திட்டியோ, இங்கெல்லாம் இதுக்கு சினிமாவுக்கு வந்தீங்க, கிளம்பி ஓடுங்க, உங்களால் இண்டஸ்ட்ரியை கெட்டு போச்சுன்னுலாம் அவர் சொல்லலை. நான் அந்த படம் பார்த்தேன், என்ன அது ஈர்க்கலை அப்படின்னு சொல்கிறாரு, அவ்வளோதான். அது கூட உரிமை இல்லையா? என்ன இல்லை அட்டென்ஷன் சீக்கிங்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு இல்லையா, அதான் கேட்குறேன். இல்லைங்க, ஒருத்தர் இந்த உலகத்தில் ஒரு கருத்தை சொன்னால் உடனே அட்டென்ஷன் சீக்கிங்னு சொல்லக்கூடாது. கூல் சுரேஷை ராஜகுமாரனையும் ஒன்றா பார்க்கக்கூடாது. நீங்கள் வாய்ப்பே இல்லை. கூல் சுரேஷ் பண்ணுறது அட்டென்ஷன் சீக்கிங், ராஜகுமாரன் சொல்கிறது அவருடைய கருத்து. அவர் வந்து ஒரேடியாக குப்பை படத்தையும் கொடுக்கல. அவர் நடித்து தேவயானி அவர் ஜோடியார் நடித்த ஒரு படத்துடைய டயலாக்கெல்லாம் போடுறாங்க, கிரிஞ்சாக தான் இருக்குது. நீ எப்படி சொல்லலான்னு கேட்குறாங்க. ஆனால் அதே ராஜகுமாரன் எடுத்த படம் இங்கே ஓடி இருக்கு இல்லையா? அப்போ அந்த படத்தையும் இங்கே நல்லா ஓட வச்ச மக்கள் தானே. அதனால் அவருக்கு அந்த உரிமை இருக்குது. சில கருத்துக்களை சொல்கிறாரு, அப்படியா சார்ன்ட்டு போக வேண்டியது தானே. ஓகே, எதுக்கு அவர் வாழ்நாள் முழுக்க அவர் நினச்சி வேதனை போடுற அளவுக்கு எதுக்கு திட்டணும்?